A continuous random variable capital X has the density function f of x equal to k by 1 plus x square minus infinity to infinity less than x less than infinity. Find value of k and the distribution function. ஸோ கிவன் ஃபஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதிக்கோங்க. அப்புறம் ஃபார்முலா வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வேல்யூ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் கே பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ கே வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால அதை வந்து வெளியே எடுப்போம். ஸோ கே வெளியே எடுக்கும்போது மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி 1 பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இந்த 1 பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்து ஈவன் ஃபங்க்ஷன். ஈவன் ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, நீங்கள் வந்து எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஃபங்க்ஷன் வந்து மாறாமல் இருந்துச்சுன்னா அது வந்து ஈவன் ஃபங்க்ஷன். அதாவது எக்ஸ் ஸ்கொயருக்கு நீங்கள் மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் போட்டாலும் அது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ் ஸ்கொயராக மாறிடும். ஸோ மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் போடும்போது உங்களுக்கு அது எக்ஸ் ஸ்கொயர் தான். ஸோ இது இந்த ஃபங்க்ஷன் அதாவது 1 பை 1 ப்ளஸ் எக்ஸ் சேஞ்ச் ஆகாது. ஸோ அதனால் நம்ம டைரெக்டாக 2 டைம்ஸ் போட்டு ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தால் 2 டைம்ஸ் போட்டு போடுவோம். ஸோ 2 டைம்ஸ் கே 0 டு இன்ஃபினிட்டிவ் 1 பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். இப்போ இது வந்து இன்டெக்ரல் பண்ணுவோம். 1 பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு வந்து tan இன்வர்ஸ் எக்ஸ் ஃபார்முலா. 1 பை இன்டெக்ரல் 1 பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு வந்து tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் 0 டு இன்ஃபினிட்டிவ். இனி லிமிட் வந்து அப்ளை பண்ணுறோம், அப்பர் லிமிட்டு. ஸோ 2k tan இன்வர்ஸ் எக்ஸுக்கு நீங்கள் இன்ஃபினிட்டிவ் போடுங்க, லோவர் அப்ளை பண்ணும்போது மைனஸ் போடுறோம். ஸோ மைனஸ் tan இன்வர்ஸ் 0. டேனுக்கு உங்களுக்கு எந்த வேல்யூக்கு உங்களுக்கு இன்ஃபினிட்டி வரும் அப்படின்னா π/2. ஸோ அதனால் π/2 டேனுக்கு 0. ஸோ 0 வந்து 0 தான். ஸோ 0. ஸோ 2k இன்ட்டு π/2 2 வந்து கேன்சல் ஆகும். ஸோ k π ஈக்குவல் டு 1. ஸோ k ஈக்குவல் டு 1/π. இப்போ k வேல்யூ வந்து கண்டுபிடிச்சாச்சு. இனி நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீக்வன்சி எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஃபார்முலா மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ இது வந்து அப்பர் லிமிட்டில் எக்ஸ் தான் வரும். ஸோ அதே மாதிரி அது சேம் திங் தான், அதே மாதிரி நீங்கள் இன்டெக்ரல் பண்ணுங்கள். ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வேல்யூ கே பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். கேக்கு வேல்யூ இப்போ கண்டுபிடிச்சிருந்தோம். ஸோ 1/π அதை டேரெக்டாக 1/π வெளியே போட்டுருங்க. போட்டு ஃபங்க்ஷனை மட்டும் எழுதுங்க 1 பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். ஸோ 1/π 1 பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு இன்டெக்ரல் வந்து tan இன்வர்ஸ் எக்ஸ். ஸோ tan இன்வர்ஸ் எக்ஸு மைனஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இங்கே எக்ஸ் மேலே வரும். ஸோ அதனால் tan இன்வர்ஸ் எக்ஸு லோவர் லிமிட்டுக்கு மைனஸ், அடுத்து எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் இன்ஃபினிட்டிவ். இப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டிவ்க்கு உங்களுக்கு வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா மைனஸ் π/2. இது எப்படி வரும்னா, இது வந்து ஒரு ஃபார்முலா, அதாவது tan இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் தீட்டா. எதுக்காக மைனஸ் வருது அப்படின்னா tan தீட்டா tan இன்வர்ஸ் வந்து எல்லாமே எங்கே இருக்குன்னா 4th குவாட்ரண்ட்டில் இருக்கும். அது ஆல் சில்வர் டீ கப் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் உங்களுக்கு தீட்டா எப்படி இருக்குன்னா மைனஸ் தீட்டா ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ இதில் வந்து காசுக்கு ரெசிப்ரோக்கல் சீக்கிரம் மட்டும்தான் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும், மீது எல்லாமே நெகட்டிவ். ஸோ அதனால் tan வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன வருதுன்னா நெகட்டிவ் வருது. இப்போ இங்கே தீட்டாக்கு பதிலாக மைனஸ் இன்ஃபினிட்டி போட்டிருக்கோம். ஸோ அதை tan இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் இன்ஃபினிட்டி. டேனுக்கு எந்த வேல்யூக்கு உங்களுக்கு இன்ஃபினிட்டி வரும் π/2. ஸோ மைனஸ் π/2. ஸோ இது வந்து உங்களுக்கு டேரெக்டாக தெரிஞ்சுன்னா நீங்கள் டேரெக்டாக மைனஸ் π/2 போட்டுடலாம். இது ஜஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும்தான். ஸோ மைனஸ் இது, ஸோ இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு மைனஸ் π/2 மைனஸ் ப்ளஸ் π/2. ஓகே, தேங்க்யூ.